வணக்கம். ஹவு டு அச்சீவ் கோல் அப்படின்ற கான்செப்ட்ல இது 3வது வீடியோ. இன்னைக்கு செல்ஃப் எஃபிகசி ஆர் சுய செயல்திறன் அப்படின்னா என்ன, அது எவ்வளோ முக்கியம், அது எப்படி உருவாக்கலாம், அதை வளர்த்துக்கலான்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சுய செயல்திறன் தான் ஒரு செயலை செய்யறதுக்கோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு திறமை இருக்குது, தகுதி இருக்குன்றது நிர்ணயிக்கிறது. இந்த சுய செயல்திறனை எப்படி உருவாக்கிக்கலாம், வளர்த்துக்கலாம் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக ஒரு 4 வழி இருக்குது. அது என்னன்னா, ஒன்று மோட்டிவேஷன், நம்மளே மோட்டிவேட் பண்ணுறது. எஸ், என்னால் பண்ண முடியும், எனக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்ணுறது. ஆர் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ கலீக்ஸோ யாரோ ஒருத்தர் எஸ் உன்னால் இது பண்ண முடியும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணும்போது நம்ம அப்ரிஷியேட் ஆகி எஸ் இது என்னால் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இன்னொன்று நம்மளுடைய பாஸ்ட் சக்ஸஸ், நம்ம எங்கே வாழ்க்கையில் முன்னாடி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், நம்ம திறமையை எங்கே நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த திறமையை இங்கேயும் பண்ண முடியும், நம்மளால் அதை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக இதையும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுடைய பாஸ்ட் சக்ஸஸை அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம எபிலிட்டி நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். நம்ம எபிலிட்டி அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகும். இது 2வது. 3வது ரோல் மாடலிங். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் பண்ண முடியுமா நோட் பண்ணும்போது அப்போது இது ஒரு ரோல் மாடல் பார்க்கலாம். இன்னொருத்தர் யாரோ இது பண்ணியிருக்காங்க, அவங்களால எப்படி பண்ண முடிஞ்சது, எஸ் அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அந்த ரோல் மாடலை பார்த்து நம்ம அப்ரிஷியேட் ஆகி மோட்டிவேட் ஆகி பண்ணுறது தான் ரோல் மாடலிங். 4வது சைக்கலாஜிக்கலி ஃபிசியாலஜிக்கலி நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறோமா, மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த்தோட இந்த கோல் அச்சீவ் பண்ண தயாராக இருக்கிறோமா. இந்த மாதிரி இந்த 4 வகையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கோலை ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்குள்ளே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.